ஹாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னோ ஸ்பார்க் 70 அப்படின்ற மாடலுடைய வாட்டர் லாக் பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து ஆல்ரெடி 2 சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்திருக்கு ரிட்டர்னு. அதில் ஒரு சர்வீஸ் சென்டர் கஸ்டமர்கிட்ட வந்து நம்மளை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து இந்த மொபைலை வந்து ட்ரை பண்ணுவோம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த மொபைல் வந்து வாட்டர் லாகு ப்ளஸ் சொன்ன மாதிரியே வந்து 2 சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்திருக்கு. அவங்களும் வேலையை செஞ்சுருக்காங்க. என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு முதல்ல அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டு பண்ணலாம். எந்த ஒரு போர்டு வந்தாலும் ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த போர்டோட கண்டிஷன் என்ன அப்படி சொல்லி நமக்கு தெரிய வரும். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து உடஞ்சிட்ருக்கு. அநேகமாக இது ஷீல்டு ரிமூவ் பண்ணும்போது உடஞ்சிருக்கும். ஷீல்டு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைனா இந்த மாதிரி உடையிறது சகஜம். அடுத்து பின்னாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி சைடு எந்த ஷீல்ட்ஸும் ரிமூவும் பண்ணல. ப்ளஸ் வந்து வாட்டர் சைன்ஸும் எதுவும் இல்ல. இது இது ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட்டு தெர்மல் பேஸ்ட்டு தான். நார்மலா வர்றது தான் மொபைல்ல. நானும் ஏதோ தண்ணியோ அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஷீல்ட்ஸுமே ரிமூவ் பண்ணல. க்ளீனா இருக்கு போர்டு. ஸோ, போர்டுக்கு பின் சைடு வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் கவலைப்பட தேவையில்ல. ஷீல்டும் எதுவும் ரிமூவ் பண்ணல. அதே மாதிரி தண்ணியும் எதுவும் இல்ல. தண்ணியோட மார்க்கோ எதுவும் இல்ல. சரி, மறுபடியும் நம்ம முதல் பார்த்தோம் இல்லையா? அதே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கெப்பாசிட்டர் தான் இருக்கு. அந்த கெப்பாசிட்டர மட்டும் ரீசால்டரிங் பண்ணலாம். நல்ல வேளை ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டர் வந்து அதிலேயே ஓட்டிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா பக்கத்தில பார்க்கறது வந்து நீங்க இஎம்எம்சி அது. இஎம்எம்சிக்கு மெயின் வோல்டேஜ் லைனு அந்த கெப்பாசிட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஆக்சுவலா அந்த கெப்பாசிட்டர் ப்ரொவைட் பண்ணல. அது வந்து ஃபில்டர் பண்ணி குடுக்குது. கண்டிப்பா அந்த கெப்பாசிட்டர் வந்து தேவை. அதனால இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டர ரிமூவ் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த பேட்ஸ கிளீன் பண்ணிட்டு ரீசால்டரிங் பண்றோம். அவ்வளோதான், வேற ஒண்ணும் இல்ல. இது ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டெப்பு. நார்மலா வந்து வெளிய போயிட்டு வந்திருக்க போர்டு, அ என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படி சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து அ நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் சேனல்ல வந்து நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பார்க்கணும் அப்படின்னா கூட, நூன் கம்ப்யூட்டர்ஸ் வேலூர் அப்படின்ற சேனல்ல கூட நீங்க இந்த வீடியோ இங்கிலீஷ்ல பார்க்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிள் ஜாப் தான். சால்டரிங் யூஸ் பண்ணி நான் பண்றேன். ப்ளோயரிங்க வந்து நான் யூஸ் பண்ணல. ஏன்னா ஐசி பக்கத்திலேயே இருக்கிறதுனால. எப்பவுமே வந்து ப்ளோயர்ன்றது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம் தான். நம்ம தவறா ஹீட் எதுனா பக்கத்துல காம்போனன்ட்ஸ்ல காட்டிட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிடும். அதனால இந்த சால்டரிங்லேயே வச்சுட்டோம். ஆ கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நான் வந்து செக் பண்ணியும் பார்த்துட்டேன். எதுவும் ஷார்ட் இல்ல. கரெக்ட்டா இருக்கு. அடுத்து வந்து இந்த டிஸ்ப்ளே கனெக்டருக்கு கீழ வந்து 2, 3 கெப்பாசிட்டர் வந்து பர்ன் ஆயிருக்கு. பர்னா இல்ல கரோஷனா தெரியல. முதல்ல கிளீன் பண்ணி பார்ப்போம் இத. கிளீன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தெளிவா தெரிய வரும். நார்மல் ஐபி யூஸ் பண்ணி கிளீன் பண்றேன். ஒரு கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து போயிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கெப்பாசிட்டர் நானு கிளீன் பண்ணும்போது ஆக்சிடென்டலா அந்த கெப்பாசிட்டர் உடைஞ்சிடுச்சு. பட் ஆனா கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா, அது ஒரு பைபாஸ் கெப்பாசிட்டர் தான். அதாவது பைபாஸ் கெப்பாசிட்டர் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்டரி இல்ல. இன்கேஸ் அந்த கெப்பாசிட்டர் இல்லனாலும் டிஸ்ப்ளே வந்து 100% ஃபைனா ஒர்க் ஆகும். இப்போ வந்து இதில என்ன ஒரு பிரச்சனைன்னா, நமக்கு எது பைபாஸ் கெப்பாசிட்டர், எது பைபாஸ் கெப்பாசிட்டர் இல்ல மேண்டேட்டரி கெப்பாசிட்டர் அப்படின்றது தெரியணும்னா, கண்டிப்பா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த இஎம்எம்சிக்கு பக்கத்தில இருந்தது ரொம்ப முக்கியமான கெப்பாசிட்டர். அது வந்து வோல்டேஜ் ஸ்பைக்ஸ வந்து ஃபில்டர் பண்ணி குடுக்கும். ஆனா இந்த கெப்பாசிட்டர் வந்து இல்லன்னா கூட வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா போதும். இதெல்லாம் வந்து நமக்கு வித்தியாசம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா பாருங்க வீடியோஸு. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப கூடிய சீக்கிரமே நான் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து வேற எல்லா கெப்பாசிட்டரும் வந்து கரெக்ட்டா இருக்கு. கனெக்டர்ஸோடைய பேட்ஸ் கூட கரெக்ட்டா இருக்கு. நான் வந்து இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது, பேட்டரி கனெக்டர்ல வந்து கரோஷன் ஆயிருக்கிறது பார்த்தேன். அத வந்து இப்ப நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வாட்டர் லாக் ஆயிருக்கு. இந்த லெஃப்ட் சைடு லெக் பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து பேட் வந்து கனெக்ட் இல்ல. ரைட் சைடு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனா வந்து ட்ராக் வந்து மிஸ்ஸிங் அது. ஸோ, இந்த 2 மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பண்றது அப்படி சொல்லி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். அந்த லைன் வந்து பிரேக் ஆயிருக்கிறது. கரோஷன்னால தான் பிரேக் ஆகும். கரோஷன் ஆயிருந்த போர்டு வந்து சில டைம் வந்து ஆன் ஆகும்.
கஸ்டமர் எடுத்துட்டு வந்து குடுப்பாரு. நம்ம ஐபி போட்டு கிளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஆன் ஆகாது. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ட்ராக் பிரேக் ஆகுறது தான். ஸோ வாட்டர் லாக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஃபுல்லா இந்த பேட்டரி கனெக்டர வந்து சுத்தமா போர்ட்லேருந்து ஹீட் பண்ணி எடுத்துடுவோம். எடுத்துட்டு கீழ இருக்கிற பேட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து பேட்டரி கனெக்டர்ல பேட்ஸையும் கிளீன் பண்ணிட்டு, மறுபடியும் ரீசால்டரிங் பண்ணுவோம். நான் வந்து இப்போ பேட்டரி கனெக்டர் எடுத்துட்டேன். சால்டரிங் யூஸ் பண்ணி வந்து அத கிளீன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, பேட்டரி கனெக்டர் கீழ வந்து கார்பன் சேர்ந்திருக்கு. நம்ம எவ்வளோ தான் ரீசால்டரிங் பண்ணாலும் அது ஒழுங்கா ஒட்டாது. பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்கு அந்த பேட்டரி கனெக்டர நான் சுத்தமா எடுத்துட்டு, மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேட்டரி கனெக்டர்லயும் கீழ வந்து ஃபுல்லா கரோஷன் ஆயிருக்கு. கரோஷன் அண்ட் கார்பன். கரோஷனும் ஈஸியா போயிடும். பட் ஆனா அந்த கார்பன் சேர்ந்திருக்கு. இப்ப நான் கிளீன் பண்றேன் பார்த்தீங்களா? அந்த கார்பன் கிளீன் ஆச்சுனா தான் இல்லன்னா வந்து பேட்டரி சார்ஜிங் எரர் அந்த மாதிரி பிரச்சனை வரும். மறுபடியும் நாம ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அத. பெர்ஃபெக்ட்டா உக்காந்துடுச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் சால்டரிங் யூஸ் பண்ணி நான் டச் அப் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்டரி கனெக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுக்காக. அடுத்து வந்து அந்த பிரேக் ஆயிருக்கிற லைன் மேல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த பிரேக் ஆயிருக்கிற லைன் எங்க போகுது அப்படி சொல்லி பார்த்துக்கலாம். கீழ இருக்கிற லைன்லாம் கிளீனா இருக்கு. அத அத பத்தி ஒண்ணும் இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்ல. செக் பண்ணோம் அப்படின்னா, சுத்தமா வந்து கனெக்ஷன் வரல. கிளியரா தெரியுது. பட் இருந்தாலும் மல்டிமீட்டர்ல ஒரு வாட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிளேட் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணி அங்கருந்து வந்து ஆ ட்ராக் அடிச்சுக்கலாம். நான் எதுக்கு சரி ஒரு முதல்ல ஆஹா! பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னீஷியன் வந்து இதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண டெக்னீஷியன் ஷீல்டு கழட்டும்போது ஃபுல்லா சுத்தமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அத நான் முதல்லயே கவனிக்கல. மேபி இதனால தான் மத்த சர்வீஸ் சென்டர் எதுவும் அட்டெண்ட் பண்ணாம இது ரிட்டர்ன் குடுத்துட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நாம ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். இத வந்து முதல்ல ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அது மேல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டெக்னீஷியன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா பாருங்க. நாம வந்து ஷீல்டு கழட்டும்போது எப்படியெல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு. எல்லாராலும் இது ப்ராப்ளம் வந்து நார்மலா வந்து ஆகுறது தான். ஸோ நம்ம வந்து ஷீல்டு கழட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கழட்டணும். கிளியரா வந்து ட்ராக்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிருக்கிறது தெரியுது. இந்த ட்ராக்ஸ கண்டிப்பா நாம வந்து ரீஸ்டோர் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா கண்டிப்பா வந்து வேற எதனா பிரச்சனை வரும். இல்ல மொபைல் ஆன் கூட ஆகாம போகலாம். சரி முதல்ல இந்த ட்ராக் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம். இந்த ட்ராக் தான் அங்க போய் அட்டாச் ஆவுது. பட் ஆனா இங்கருந்து முதல்ல ட்ராக் அடிச்சுடுவோம். அதுக்கப்புறமா அத பத்தி பார்ப்போம். நார்மலா நான் எப்போ ட்ராக் அடிச்சாலும் இன்சுலேட்டட் காப்பர் வேர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்சுலேட்டட் காப்பர் வேர்னா இன்கேஸ் நம்ம 2, 3 ட்ராக்கும் பக்கத்து பக்கத்துல அடிக்கிறோம் அப்டின்னா கூட, அதுக்கு ஒண்ணும் டச் ஆச்சுன்னா கூட ஒண்ணும் கவல இல்ல. இன்கேஸ் நீங்களும் ட்ராக் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணா இன்சுலேட்டட் காப்பர் வேரே யூஸ் பண்ணுங்க. இந்த ட்ராக் முடிஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டா. இத கிளீன் பண்ணிட்டு, அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்டின்றத பார்ப்போம். எந்த செக்ஷன்ல வொர்க் பண்றோமோ, அத வொர்க் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு சுத்தமாவும் இருக்கும். இன்கேஸ் நம்ம வொர்க் முடிச்சதுக்கப்புறம் வெளிய எதனா சர்வீஸ் சென்டர் போனா கூட, அ நம்மள வந்து திட்டவும் மாட்டாங்க. எதுவும் நம்மள மேல கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. வொர்க் பண்ண ஃப்ளக்ஸ கூட கிளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே. இப்போ வந்து கஷ்டமான பகுதிக்கு வரப்போறோம். ஆ கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஓகே. பட் ஆனா இது வந்து கண்டிப்பா என்னால ரீஸ்டோர் பண்ண முடியும் அப்டி சொல்லி எனக்கு தெரியுது. வெறும் லக்கிலி வந்து வெறும் 3 ட்ராக் தான் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருக்கு. நீங்க கிளியரா பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்றேன், அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த பீஸ வந்து ரிமூவ் பண்ணிட போறேன். ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. ஏன்னா, அது மேல அப்படியே நாம ட்ராக் அடிச்சோம் அப்படின்னா, அது ட்ராக்கோட பிஞ்சிட்டு வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. அத எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம வந்து ட்ராக் அடிக்கலாம். நார்மலா வந்து ஒரு பிசிபில சிங்கிள் லேயர் இருக்காது. மொபைலுடைய பிசிபில மெயினா 2, 3 லேயர் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு மேல அப்பர் லேயர்ல தான் டேமேஜ் ஆயிருக்கு அப்படி சொல்லி நெனச்சுப்போம். எப்பவுமே ஒரு ஒர்க் வரும்போது, அது அந்த ஒர்க் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவோட ஒர்க் பண்ணலாம். அப்போதான் வந்து அது முடியும். நம்ம முடியாதுன்னு நெனச்சு கஸ்டமர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது முடியாது. முதல்ல எண்ணம் தான் எல்லாமே. நம்மளால முடியும்னு நெனச்சு பாசிட்டிவா ஒர்க் பண்ணுவோம். நம்ம வேலையே எப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி, ரொம்ப நுணுக்கமா பண்ற மாதிரி இருக்கும். கடைசி முடிகிற வரைக்கும் வந்து நமக்கே வந்து தெரியாது. இது நம்ம சக்சஸ் ஆகுமா? அப்படி ஆகாதா? அப்படி சொல்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த மொபைல் ஃபிக்ஸ் ஆகலன்னா கூட நம்ம ட்ரை பண்ணி, நமக்கு ஏதாவது இதுலருந்து நம்ம ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ட்டு, அத பாசிட்டிவா எடுத்துக்கணும். அந்த அந்த பீஸ வந்து நான் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இருக்கேன். அதுல ஜஸ்ட் 3 ட்ராக் தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, சர்ஜிக்கல் பிளேடு யூஸ் பண்ணி இந்த 3 ட்ராக்கையும் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். எக்ஸ்போஸ் பண்ணிட்டு ட்ராக் அடிச்சுக்கலாம். எப்பவுமே போர்ட் ஸ்க்ராட்ச் பண்றதுக்கு சர்ஜிக்கல் பிளேட் யூஸ் பண்றது வந்து நல்லது. ஏன்னா, அது ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கும். நம்ம எவ்வளோ பிரஷர் குடுக்குறோம், எவ்வளோ எப்படி எந்த இடத்துல குடுக்குறோம் அப்படின்றதுல வந்து அது ஷார்ப்பா இருக்கும். ஸோ வந்து நீங்க நார்மல் வந்து அந்த ஸ்டேஷனரீஸ்ல கிடைக்கும் இல்லைங்களா? பிளேடு அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணிக்கங்க. சர்ஜிக்கல் பிளேட் யூஸ் பண்ணுங்க. நீங்களே வந்து சொல்லுவீங்க அப்புறமா. இவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஆகுது அப்படி சொல்ட்டு. நல்ல வேளை நெறைய ட்ராக்ஸ் இருக்கிற ஏரியா எதுவும் டேமேஜ் ஆகல. அநேகமா இந்த 3 ட்ராக்ஸ நம்ம ரீஸ்டோர் பண்ணிட்டோம்னா, மொபைல் வந்து பழையபடி வொர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துரும்னு நான் நெனைக்கிறேன். அப்படி வரல அப்படின்னா, கண்டிப்பா அடுத்து என்ன அப்படின்றது பார்க்கலாம். எந்த ஒரு மதர் போர்டுமே வந்து சர்டன் பீரியட்க்கு சர்டன் டைமுக்கு வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதாவது அந்த அந்த ரிப்பேர் வந்து பிராக்டிகலா இருக்கா அப்படி சொல்லி யோசிச்சுக்கணும். நாம வந்து ஒரே போர்ட்ல வந்து நெறைய டைமும் வேஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் டைமும் குடுத்து வந்து அந்த போர்ட வந்து மேபி ரெடி ஆகுற போர்டு வந்து அ நம்ம ரிட்டர்னும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு தெரியணும் அந்த ரைட் அமவுண்ட் டைம் எப்படி சொல்ட்டு. ஒரு போர்டுக்கு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த போர்டு வந்து வொர்த் அப்படி சொல்லி நமக்கே வந்து கால்குலேட் வந்துரும். அது போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துரும். பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ட்ராக் வந்து நான் ரெசிஸ்டர்லயே அடிச்சேன் டைரக்ட்டா. ஏன்னா, இந்த லைன் வந்து அங்கே தான் போகுது. ட்ராக் அடிச்சதுக்கப்புறம் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, கொஞ்சம் ஹார்ஷா யூஸ் பண்ணோம், இல்ல பிரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அந்த ட்ராக் வந்து பிஞ்சு வரதுக்கான சான்சஸ் அதிகம். மல்டிமீட்டர் வச்சு ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ட்ராக் ஏதோ ஷார்ட் ஆகுதா அப்படி சொல்லி நான் செக் பண்ணிட்டேன். மல்டிமீட்டர் வாய்ஸ் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால. ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா அதுவும் சேர்த்து நான் ரெக்கார்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்ட்டா இருக்கு. ஒரு வாட்டி ஃபைனலா வந்து போர்ட இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, ஆன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். எனக்குமே வந்து நானு இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஆன் பண்ணி செக் பண்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது. மொபைல் ஆன் ஆகுமா? இல்லையா? அப்படி சொல்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணலாம். மேபி எதனா இன்னொரு ப்ராப்ளம் கூட இருக்கலாம் இதுல. இப்போ ரிசல்ட் தெரிய போகுது ஃபிரெண்ட்ஸ். ஆட்ஸ் வந்து ஒழுங்கா உட்காரலன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். எஸ் காய்ஸ் நாம இந்த மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வீடியோ வந்து ஷார்ட்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், நான்
ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மோர் தென் 1 ஹவர் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனாலயும், ஒர்க் நான் கொஞ்சம் வந்து எடிட்டிங்கில கட் பண்ணதுனாலயும், நமக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது வீண் போகல. ஆ எல்லாமே வந்து கிளியரா ஆன் ஆகுது ஃபோனு. ஃபோன் பூட் ஆயி உள்ள போயிடுச்சு. அண்ட் வந்து டச்சும் கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தண்ணி வந்து டிஸ்ப்ளேக்குள்ள போயிருக்கிறதுனால, டிஸ்ப்ளேல வந்து பேட்சஸ் தெரியுது. கஸ்டமர் கிட்ட காட்டுவோம். இந்த மாதிரி பேட்சஸ் இருக்கு. அவருக்கு கஸ்டமர் வந்து இல்ல டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணி குடுங்க அப்படி சொல்லி கேட்டாருன்னா, நான் அத சேஞ்ச் பண்ணி குடுத்துடலாம். அப்படி இல்லன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கஸ்டமர் தான் முடிவு பண்ணணும். ஃபிரெண்ட்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து கண்டிப்பா இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கும். அதாவது இன்னும் டீட்டெயில்டா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. இன்னொரு வீடியோல உங்கள எல்லாரும் பார்க்கலாம். தேங்க் யூ காய்ஸ்.